கார்த்திக், டேய் கார்த்திக், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? நாட்டை மதிச்சு தானடா மிலிட்டரியில சர்வீஸ் பண்ண, ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிச்சு சாந்தி கழுத்துல தாலியை கட்டின. இப்ப என்ன இருக்கு? என்னவா? முதல் கல்யாணம் போர் அடிச்சிருச்சுன்னு ரெண்டாவது கல்யாணம் கேக்குதா உனக்கு? இங்க பார், சும்மா குழப்பமா பேசிட்டு இருக்காத. எது வந்தா தெளிவா சொல்லு. நானாடா குழப்பறேன்? நீதான்டா சாந்தி வாழ்க்கையை குழப்பிட்டு இருக்க. அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்ச கையோட இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டல நினைச்சியா? நாங்கெல்லாம் சும்மா இருந்துரும் நினைச்சா? எது வந்தாலும் முழுசா தெரிஞ்சுட்டு பேசுற. வீட்டுல அனிதா தான் அந்த பேச்செடுத்தா. நான் இன்னும் அதுக்கு சம்மதிக்கல. பேச்செடுத்த நீ விடலாமா? சாந்திக்கு உனக்கு சண்டை தான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா வீட்டுல இருக்கவங்க சமாதானப்படுத்தணும். அத அவங்க செய்யல. இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களே, மனசாட்சி இருக்காடா? மனசாட்சி பத்தி சாந்தி கிட்ட போய் சொல்லுடா. நம்மள ஆதரிச்சவங்களுக்கு என்னைக்குமே நன்றி விசுவாசத்தோட நம்ம நடந்துக்கணும். எங்க வீட்டை கோயில் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அண்ணி. அவங்களுக்கு போய் துரோகம் செய்யணும்னு நினைச்சா பாருங்க சாந்தி, அவளை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். செய்யாத தப்புக்கு அவளை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றேன். தெரிஞ்சே நீ தப்பு பண்ணிடாதடா. உனக்கு இந்த ஜென்மத்துக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. டேய், நான் மறுபடியும் சொல்றேன், அபிராமி யாரையும் வாழ விட மாட்டாடா. நல்லவ மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்துவா. பி கேர்ஃபுல். இங்க பாரு பாலாஜி, this is the limit. இதுக்கு மேல என் அண்ணிய பத்தி நீ ஒரு வார்த்தை தப்பா பேசுன. சரி, உன் அண்ணிய பத்தி பேசல, ஆனா உன்னை பத்தி பேசுறேன்டா. சாந்திக்கு துரோகம் பண்ணி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டலான்னு நீ நினைச்ச, உன்னை சுட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். கார்த்திக், என்ன யோசனை? இந்த பந்தம், பாசம், சொந்தம் இதெல்லாம் சில சமயத்துல சந்தோஷத்தை தருது, சில சமயம் வேதனை தருதுமா. என்ன சொல்ற? இந்திரா பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். இவளை பத்தி நினைச்ச உடனே மனசுல முள்ளு குத்துற மாதிரி இருக்குமா. இந்த சாந்தி பண்ண தப்பால நம்ம எல்லாருமே இந்த குழந்தைய விட்டு பிரிய வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நானும் இந்திராவை பத்தி தான் பேச வந்தேன். நீயும் அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்க. நமக்குள்ள ஒரே எண்ணம், ஒரே ஒற்றுமை. என்னமா சொல்ல வந்த? குழந்தை போன் பண்ணதுல இருந்து அவளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனாலதான் யாருக்கும் தெரியாம நானே அவ படிக்கிற ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். நீ சொன்ன மாதிரி பெரியவங்க பண்ண தப்புக்கு பாவம் குழந்தை என்ன பண்ணும்? இந்திரா எப்படிமா இருக்கா? என்ன சொன்னா? அவ நல்லா இருக்காப்பா. நம்மளெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கா. அப்பா என்ன பார்க்க வர மாட்டாரான்னு கேட்டா. அம்மா,
எனக்கும் அவளை மறுபடியும் போய் பார்க்கணும் தான்மா ஆசை. ஆனா சாந்தி வந்துட்டா சந்தோஷத்துக்கு பார்க்க போய் சங்கடத்தை வரவழைச்சிட்ட மாதிரி ஆயிடுமே. நமக்குள்ள நடக்கிற போராட்டம் குழந்தைக்கு எப்படி தெரியும்? என்னை பார்த்ததும் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டா. நானும் ஆறுதலா 4 வார்த்தை பேசினேன். இதை தவிர என்னால வேற என்ன பண்ண முடியும்? வேற என்னமா சொன்னா? வெள்ளிக்கிழமை அவளோட பிறந்த நாளாமே. பாத்தியா, இந்த குழப்பத்துல நான் அதையும் மறந்துட்டேன். அவளோட பர்த்டேக்கு நீ கேக் வாங்கிட்டு வரணுமா? அவ உனக்கு ஊட்டி விடணுமா? உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாப்பா. அதனால அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ், கேக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போய் எந்த வேலையா இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல அவளை போய் பார்த்துட்டு வா. அப்பதான் அவ சந்தோஷமா இருப்பா. என்ன சொல்ற? நான் போய் பார்க்கறேம்மா. தம்பிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என் மனசுல ஏன் இப்படிப்பட்ட எண்ணம்லாம் வருது? லட்சுமி, லட்சுமி, அர்ஜுன், என்னாச்சுங்க? என்னங்க? அர்ஜுன், அர்ஜுன், வாடா, சீக்கிரம் வாடா. என்னங்க? என்னாச்சுப்பா? போய் தண்ணி கொண்டு போ. என்னங்க? என்னங்க? சீக்கிரம் கொண்டு வாப்பா. என்னங்க? அப்பா, அப்பா இங்க பாருங்க. அப்பா எந்திரிங்க. பாத் நல்ல எந்திரிங்க. ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வாங்க.
தப்பு, கேட்டா குத்தமா? இனிமே யாரும் யாரும் இங்க பேசாதீங்க. அர்ஜுன், உங்க அப்பாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? டாக்டர் தான் உள்ள போயிருக்காங்கல்ல, வரட்டும் இருங்க. எவ்வளவு அமைதியா வாழ்ந்த மனுஷன் இப்பெல்லாம் வீட்டுல ஒரே சண்டை சத்தம். அதுதாண்டா அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நெஞ்சுவலிங்கிறது இப்ப ஒரு சாதாரண விஷயமா? இப்ப அது எல்லாருக்குமே வரும். அப்பாக்கு ஒன்றும் ஆகாதம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இங்க வாங்க. அவருக்கு மைல்டு அட்டாக் ஆயிருக்கு. பயப்படாதீங்கம்மா, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு பிபி ரைஸ் ஆயிருக்கு, அதனால மைல்டு அட்டாக் வந்திருக்கு. நாங்க வந்து 2 days அப்சர்வேஷன் வச்சிருக்கோம். மருந்து மாத்திரை கொடுத்து ட்ரை பண்றோம். இன்கேஸ் கியூர் ஆகல அப்படின்னு சொன்னா ஆஞ்சியோகிராஃபி பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் வந்து அமைதியா இருக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க தான் எடுக்கணும். திரும்ப டென்ஷன் ஆகிறதுக்கான சூழ்நிலை வந்தா மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வராம பாத்துக்குங்க. சரி டாக்டர், அது நாங்க கண்டிப்பா பாத்துக்கிறோம். ஆனா இப்போ அப்பா பார்க்க முடியுமா? ஓஎஸ், பட் அவர் இப்ப மயக்கத்துல இருக்காரு. கொஞ்சம் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். அம்மா நீங்க வாங்க. லட்சுமி, என்னங்க? உனக்கு தொல்லை கொடுக்கறதுக்கே கடவுள் என்ன பிழைக்க வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பா என்ன பேச்சுப்பா பேசுறீங்க? டாக்டர் உங்களை ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காங்க. சும்மா கண்டதை நினைச்சிட்டு இருக்காதீங்க. டாக்டருங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நினைக்காம இருக்க முடியுமா சொல்லு? தம்பி தம்பி, என்னடா இப்படி குண்டு தூக்கி போட்டுட்டு? எங்களுக்கு கையும் உடல காலும் உடல. என்னக்கா, நான் ஏதோ அணுகுண்டு போட்ட மாதிரி பதறேன். உடம்பும் ஒரு மிஷின் தானக்கா, சர்வீஸ் பண்ணா சரியாயிடும். பல என்ன திடீர்னு இப்படி? மாமா, எனக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. உங்களை எல்லாம் வீணா இப்படி வேதனைப்படுத்தணுன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் பேசாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் நல்லா இல்லைன்னா இதை விட பெரிய ஆஸ்பத்திரியை நான் பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கேயே டாக்டருங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. என்ன ராஜி இங்க வந்து அழுதுட்டு இருக்க? நீ இல்ல உனக்கு தைரியம் சொல்லணும். ஆமா அத்தை, நீங்க அழாதீங்க. அனிதா, உன் மாமாவை நல்லபடியா பாத்துக்கோமா.
மாமா உங்களுக்கு போய் ஏன் இப்படிலாம் நடக்குது? நீங்க யாருக்கும் இந்த கடவுள் நினைக்க மாட்டீங்களே? நீங்க எனக்கு மாமா மட்டும் இல்ல மாமா, என்னை வளர்த்தவங்களும் நீங்க தான். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதனால தாங்கிக்க முடியாது. என்னங்க இவ்வளவு கூட்டம்? ஆபரேஷன் ரூம் மாதிரியே தெரியலையே. தயவு செஞ்சு எல்லாரும் வெளில போங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க. சாரிங்க அம்மா, நீங்க பாத்துக்கோங்க. லக்ஷ்மி ராஜி தம்பி வா. உடம்பு பாத்துக்கோங்க மாமா. சரிம்மா. என்னங்க எனக்கு உனக்கு இருந்துட்டு வரணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. தாராளமா இருந்துட்டு வா. சரி நான் கிளம்புறேன். நீ என்ன பண்ண போற? மாமா நான் ஆபீஸ்க்கு போகணும். நானும் உங்க கூட வந்துடுறேன். ஓகே. சுவாதி நீ எப்படி? இல்லப்பா நானே போய்க்கிறேன்.